الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الزاني لا ينكح إلا زانية أو مشركة والزانية لا ينكحها إلا زان أو مشرك وحرم ذلك على المؤمنين والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. சகை குறித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய இந்த அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஹலாலான ஆகுமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், அவர்களின் வாழ்வு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறுபட்ட கோணங்களில் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு எல்லாவிதமான வழிகாட்டுதல்களையும் கொடுத்திருக்கிறான். அப்ப ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கும் பொழுது இன்னல்லாஹ தய்யிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பரிசுத்தமானவன். லா யக்பலு இல்லா தய்யிப், அல்லாஹ் பரிசுத்தத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் படைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் பரிசுத்தமானது, மலக்குகள் பரிசுத்தமானவர்கள், நபிமார்கள் பரிசுத்தமானவர்கள். அப்ப அந்த இடத்தை, அந்த சொர்க்கத்தை இருக்கக்கூடிய நாம் நம் வாழ்வை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அசுத்தம் இரண்டு வகை. ஒன்று கண்ணில் தெரியக்கூடிய, உடம்பில் படக்கூடிய, நாம் கண்களால் பார்க்கக்கூடிய கழிவுகள். இரண்டாவது நம்முடைய ஒழுக்கத்தை களங்கப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஒழுக்கங்களை சீர்கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட கழிவுகள். இப்ப சூரத்து நூறுடைய ஆரம்பங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கழிவான விஷயங்கள், அழுக்கான விஷயங்கள், ஆபத்தான பாவங்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வருகிறான். அந்த அடிப்படையிலே 3வது வசனம், இந்த 3வது வசனத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கோணங்களில் நாம் சில விஷயங்களை யோசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். அஸ்ஸானி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவன், லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன், அவன் ஒரு விபச்சாரியை தவிர திருமணம் செய்ய மாட்டான். அப்ப ஒரு நன்னடத்தை கெட்டவன், ஒரு நன்னடத்தை கெட்டவளை தான் திருமணம் செய்வான். அவ் முஷ்ரிகத்தன், அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வான். அடுத்து 2வது வார்த்தையா சொல்லுவாங்க, வஸ்ஸானியத்து, தவறான நடத்தை, அதனோடு தொடர்புடைய ஒரு பெண், விபச்சாரம் செய்யக்கூடியவள். வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா, அவளும் திருமணம் செய்ய மாட்டாள். இல்லா ஸானி, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவனை தவிர. அவ் முஷ்ரிக், அல்லது இணை கற்பிக்கக்கூடிய ஒருவனை தவிர அவள் வேறு ஒருவனை திருமணம் செய்ய மாட்டாள். விபச்சாரம் செய்யக்கூடியவன் நன்னடத்தை கெட்ட ஒருவனைத்தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவை. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு ஆணை நிச்சயமாக தேர்ந்தெடுக்க மாட்டாள். இப்ப இந்த ஆயத்தை நமக்கு காட்டி தருகின்ற வெளிப்படையான அர்த்தம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வஹுர்ரிம ذلك على المؤمنين, இந்த விஷயம் முஃமின்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் எப்படி ஆயத்தை முடிக்கிறான்னா, வஹுர்ரிம ذلك, இந்த விஷயம், ذلكன்னா இந்த விஷயம் முஃமின்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது. இது ஆயத்துடைய வெளிப்படையான அர்த்தம். இப்ப இந்த ஆயத்துல சில முக்கியமான விளக்கங்களோடு பார்க்கின்ற பொழுது இந்த ஆயத்து சொல்லுகின்ற விஷயங்கள், முதல்ல பொதுவாக நாம் முன்னால் சொன்னதை போல
பொதுவாக சில ஆயத்துகளுக்கு சபபை நுசூல், இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த ஆயத்து இறங்கியது, இந்த சம்பவத்தின் கண்ணோட்டத்தில் இந்த ஆயத்து இறங்கியது என்பதாக நாம் சொல்லுவோம். ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் அந்த சம்பவத்திற்கு தீர்வாக, எச்சரிக்கையாக, சுப செய்தியாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருப்பான். அப்ப அந்த வசனத்தை புரியணும் அப்படின்னா அந்த சம்பவத்தை புரிய முடியாது. இப்ப இந்த சம்பவத்திற்கு முக்கியமான பின்னணி சம்பவம் என்ன அப்படின்னா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல பதிவு செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு பெண், எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா திருமணம் ஆகாத அந்நிய ஆண்களோடு லாபத்தை கருத்தில் கொண்டு தவறான பழக்கம் செய்யக்கூடியவள், அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரி. அந்த பெண்ணுடைய பேர் என்னன்னா மஹ்சூல். மதினால ரொம்ப அழகான பெண்கள்ல ஒரு பெண், ஆனா நன்னடத்தை கெட்ட ஒரு பெண். அப்ப அந்த முஸ்லீமான சகோதரர் என்ன கேட்டார்னா, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை நாம் திருமணம் செய்யலாமா? அந்த பெண்ணிடத்தில் நான் பேசிய பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை, எனக்கான செலவினத்தை வாழ்க்கை முழுக்க பொறுப்பேற்றுக்கொள், நான் தாராளமாக உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். இப்ப இந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கலாமா? அப்ப அந்த நபர் கேட்ட வார்த்தை அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் அவர்களுக்கான பதில் தெரியவில்லையோ மௌனமாக இருப்பார்கள். பெருமானார் மௌனமாக இருக்கிறாங்க. வாயை திறங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானி. நன்னடத்தை கெட்டவன் நன்னடத்தை கெட்டவளைத்தான் திருமணம் செய்வார். ஒரு நன்னடத்தை கெட்ட பெண் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஆணை திருமணம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இப்ப அதனால இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த அனுமதியை மறுத்து விட்டார்கள். இப்ப இந்த ஆயத்துல விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களின் தராதரம் உலகம், பணம், பதவியை பார்ப்பது மாத்திரமல்ல, நான் இருப்பதை போன்று அவன் தரத்தில் இருப்பதை போன்று நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கிறாளா, நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஆணாக இருக்கிறானா என்பதை பார்ப்பது இந்த ஆயத்தின் மூலமாக தெரியக்கூடிய விஷயம். அருமையான பெருமக்களே, இந்த ஆயத்தில் விளங்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நன்னடத்தை கெட்ட ஒரு பெண், அந்த பெண்ணிற்கு ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஆண் அமைவானையானால் அந்த ஆண் அவனால் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உதாரணமா தவறு செய்யக்கூடிய ஒரு பெண் வாழ்க்கையில் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டுல ஒண்ணு நடக்கும். ஒண்ணு, இவர் அந்த பெண்ணை திருத்திடுவாரு, அல்லது அந்த பெண் சொல்லுகின்ற வழியில் இவர் பயணம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். சரிப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன செய்யறது, இப்படி பழகிட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு பழகிட்டாங்க, விளாக் பண்ணி பழகிட்டாங்க, மேக்கப் போட்டு மற்றவங்கள்ட்ட கமெண்ட்ஸ் லைக்ஸ் வாங்க பழகிட்டாங்க, சரி விட்டுறலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில ஹதீஸ்கள்ல ஒரு வார்த்தை குறிப்பிட்டு காட்டிருக்கிறாங்க. ஒரு சில ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், ஒரு சில ஹதீஸ் பலகீனமான லைஃபான ஹதீஸ். அறிஞர் பெருமக்கள்கிட்ட எப்படின்னா, லைஃபான ஹதீஸா இருந்தாலும் அந்த கூற்றை உண்மைப்படுத்தக்கூடிய பல ஹதீஸ் இருக்குமாயினால் அந்த கருத்து வலுப்பெற்று விடும். அது என்ன ஹதீஸ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்களை பத்தி சொன்னாங்க. லா யதுகுலுல் ஜன்ன வலா யன்துரு இலைஹிம். அவன் 3 பேர் என்ன அமல் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். நிறைய அமல் செய்வான், ஆனா சொர்க்கத்துக்கு போக முடியாது. வலா யன்துரு இலைஹிம், அந்த 3 பேர் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். நாளை மறுமையில கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில பல வகை இருக்குது. ஒண்ணு, உதாரணமா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காம போறது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க முடியாமல் போகுவது, ஆமல் நாம பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படுவது, சூரிய வெளிச்சத்தில் தண்டனையால் பாவத்தின் காரணமாக வேர்வையில் மூழ்குவது. அப்படிப்பட்ட தண்டனையில உச்சக்கட்டமான தண்டனை என்னன்னா, வலா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டார். அல்லாஹ்வுடைய தீதார் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்காது. அப்ப நரகத்தை விட கொடுமையான ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் ஒரு அடியான் தடுக்கப்படக்கூடிய விஷயம். பெருமானார் 3 பேர்த்த சொன்னாங்க. ஒண்ணு சொன்னாங்க, அல்லாஹ்வுலி வாலிதைஹி, எப்படிப்பட்ட வணக்கசாலியாக இருந்தாலும் தன் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய ஒருவனை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், சொர்க்கத்தில் நுழைவைக்கவும் மாட்டான். பெற்றோருடைய மனதை துன்புறுத்தக்கூடியவன், பெற்றோரை அழ வைக்கக்கூடியவன், பெற்றோர் வாயின் மூலமாக சாபத்தை வாங்கக்கூடியவன்,
சதாவும் அவள் கண்கள் மூடும் வரைக்கும் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய ஒருவன், அவனால் நாளை இறைவன் அவனை பார்க்கவும் மாட்டான், அவளால் சொர்க்கத்திற்கு போகவும் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னார்கள், அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண். ஆண்கள் மாதிரி ஹேர் ஸ்டைல், ஆண்கள் மாதிரி பேண்ட், ஆண்கள் மாதிரி ஷர்ட் போடணும், ஆண்களும் பெண்களும் சமம் என்ற பேரிலே இந்த கலாச்சார சீர்கேடான வார்த்தைகளால் நாங்களும் ஆண்களை மாதிரி இருப்போம் என்ற அடிப்படையில் ஆண்கள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தயாராகக்கூடிய பெண்கள் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், சொர்க்கத்தில் நுழைவைக்கவும் மாட்டான். வெஸ்டர்ன் கல்ச்சருடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, ஒவ்வொரு விஷயமாக தேர்ந்தெடுத்து ஹதீஸில் எதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று சொல்லப்பட்டதோ ஒவ்வொன்றுக்கும் எதிராக அவன் கலாச்சாரத்தை உருவாக்கினான். அதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சர். அந்த அப்டேட்ல இல்லைன்னா நீ ஒரு பிற்போக்குவாதி. இன்னைக்கு ஒழுக்கத்தோடு செல்லக்கூடிய, பர்தாவோடு செல்லக்கூடிய ஒரு பெண் பிற்போக்குவாதி. எல்லாவற்றையும் காண்பித்துக் கொண்டு எதுவும் போடாமல் போகக்கூடிய பெண் ஃபெமினிஸ்ட். யார் உருவாக்கி கலாச்சாரம்? வெஸ்டர்ன் கல்ச்சர். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக உருவாக்கப்பட்ட கலாச்சாரம். அருமையான பெருமக்களே, இரண்டாவது, ஆணுக்கு ஒப்பாக நிகராக ஆண் செய்வதை போலவே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண். மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் மிக முக்கியமான வார்த்தை, அத்தய்யூத், வெட்கம் இல்லாத கணவன், ரோஷம் இல்லாத கணவன். தய்யூத் என்று சொன்னால் எந்த விதமான ரோஷம் இருக்காது. இப்ப ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தை தய்யூத். இப்ப தய்யூத்னா என்ன? ஒவ்வொரு சலஃபுகளும் இமாம்களும் அந்த தய்யூத்துக்கான அர்த்தத்தை சொன்னாங்க. தஃப்சீர் கிதாபுகள்லையும் சரி, இந்த ஹதீஸுடைய ஷரஹ் கிதாபுகள், ஹதீஸ்களுடைய விரிவாக்கத்தில் இருக்கக்கூடிய கிதாபுகள்லையும் சரி, இமாம்கள் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நிறைய கருத்து இருக்குது. நம்ம பார்வைக்கு ஒரு சில முக்கியமான கருத்தை முன் வைக்கிறோம், ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாடர்ன் கல்ச்சர்ல வாழக்கூடிய கணவன்மார்கள் இந்த ஹதீஸை பயந்து கொள்ளணும். ஒரு நன்னடத்தை கெட்ட ஒரு பெண் வாழ்க்கையில் அமையுமேயானால் ரெண்டில் ஒன்று நடக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, ஒன்று அவள் மாறுவாள் அல்ல இவன் மாறுவான். இவன் மாறினால் எல்லா தவறுகளையும் ஏற்க ஆரம்பிப்பான். சரி போ, பேசினா பிரச்சனை வரும், சரி போ. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறியா, சரி போ. ஒரு அந்நிய ஆண்கிட்ட பேசுறியா, சரி போ. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாங்க என் மனைவி, வேற ஒன்றும் தப்பா இல்லைங்க, அங்கீகரிக்கிறார். மனைவியின் தவறை அங்கீகரிக்கிறார். அப்ப இந்த தய்யூத்துக்கு முதல் அர்த்தம் பாருங்க. இமாம் இப்னு ரஸ்லான், மிகப்பெரிய இமாம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அத்தய்யூத் என்றால் தன் மனைவி இடத்தில் ஒரு அருவருக்கத்தக்க ஆபாசமான விஷயத்தை பார்த்து வயுகிர்ருஹும் அலைஹா, அதை ஏற்றுக்கொள்வது. என்னங்க பண்ற, வாழ்க்கையில பிரச்சனையாகுங்க, அதனால ஏத்துக்கிறோங்க. மனைவி குரூப்ல போட்டோ போடுறாங்க, அந்நியான் பாக்குறாங்க, லைக்ஸ் போடுறாங்க, கமெண்ட் பண்றாங்க, விளாக் போடுறாங்க. எப்படிப்பட்ட சாபக்கேடான செயல்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம் கப்புள்ஸ் உடைய இன்ஸ்டாகிராம் ஐடிகளை பார்க்கும் பொழுது சமைக்கிறது, குழந்தைய தாளாட்டுறது, சமைச்சு கொடுக்கறது, ஷாப்பிங் போறது, வீட்டுல கணவன் மனைவி கொஞ்சி பேசக்கூடிய உரையாடல்கள் எல்லாத்தையும் விளாக் என்ற அனாச்சார சீர்கேட்டை பதிவு செய்கிறாங்க, அப்லோட் பண்றாங்க. சொல்லிட்டு இதே கேல சேர்த்து போடுறாங்க, நாங்கெல்லாம் ப்ரௌட் பை ஹஸ்பண்ட், எங்களை எல்லாத்தையும் சுதந்திரமாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கிறாரு, மாஷா அல்லாஹ்னு சொல்றாங்க. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் மனைவி ஆபாசமான காரியத்தில், தவறான காரியத்தில் ஈடுபடுவதை கண்டும் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு கணவன், அவன் சொர்ண கட்டவன். தமிழ்ல பச்சையா சொன்னாதான் அர்த்தம், ரோஷம் இல்லாத கணவன். இவனை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான், சொர்க்கத்தில் நுழைவிக்கவும் மாட்டான். அல்லாமா மனாவி ரஹிமஹுல்லாஹ் ஃபைதுல் கதீர் கிதாபுல சொன்னாங்க, தய்யூஸ் யார் என்று சொன்னால், வெறுக்கத்தக்க ஒரு விஷயத்தை தன் மனைவியிடத்திலோ குடும்பத்திலோ, பிள்ளைகள் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் பண்றாங்க, ஆபாசமான விஷயம், கள்ள தொடர்பு, தவறான தொடர்பு, அந்நிய பெண்களோடு தவறான சகவாசம், அந்நிய ஆண்களோடு தவறான சகவாசம், இது தெரியுது. அல்லாம மனாவி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, தெரிந்த பிறகு லா கீரத லஹா, அந்த தவறுக்கு எந்த விதமான ரோஷம் வரல.
புள்ள கோச்சுக்குவாங்க, மனைவி கோச்சுக்குவாங்க ஏதாவது சொன்னா. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போறங்க. ஈமானுடைய விஷயத்திலே, அல்லாஹுடைய கட்டளை விஷயத்திலே யாருக்கு முன்பாக சமரசம் கிடையாது. சமரசம் கிடையாது. உடனே தட்டி கேட்கணும். முதல் நாள் ஒரு மனைவி தன்னுடைய போட்டோவை வாட்ஸ்அப் தளத்தை பதிவு செய்யறாங்க, டிபில வைக்கிறாங்க, கண்கள் தெரிகிற மாதிரி, கை தெரிகிற மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அங்க அனுமதிக்கக்கூடிய ஆண், அங்க ஆரம்பிக்கின்ற பிரச்சனை முகம் தெரிய ஆரம்பித்து, பருதா இல்லாமல் உடம்பு தெரிய ஆரம்பித்து, ஒவ்வொரு ஆடையாக கலைந்து எல்லாரும் பார்த்து பாராட்டுறாங்க, கமெண்ட்ஸ் பண்றாங்க, லைக் போடுறாங்க. பார்க்க இவ்வளவு பெருமையா இருக்கு. சோ பியூட்டிஃபுல், சோ கியூட் என்று அதை ரசிக்கக்கூடிய ஒரு பெண், அதை உடன் நிறுந்து அனுமதிக்கக்கூடிய ஒரு ஆண், இவன் தான் சொர்ண கெட்டவன். இவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் சொர்க்கத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு இது மாதிரி வாழ்ந்தீங்கன்னா நல்ல கணவன். சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மனைவி செய்யற எந்த தவறையும் கேட்காமல், பிள்ளைகள் செய்ய எந்த தவறை கேட்காமல் வாழ்ந்தால் நல்லவன். அப்படிப்பட்ட நல்ல பெயர் நிச்சயமாக நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல, வலா யஹாஃபுன லௌமத லாயிம், முஃமின்களுடைய உயர்ந்த குணம் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்தில் மக்களுடைய எந்த பழிப்பையும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏன்னா எனக்கான கடைசி பொருத்தம் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மௌத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் என் வாழ்வில் முக்கியமானது. அதனால யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய மனைவி விஷயத்துல இப்படித்தான். அல்லாமா இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தற்காலத்திலேயே மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர், சவுதி அறிஞர்கள் ஒருத்தர், அவர் இந்த தய்யூனுக்கு அர்த்தம் சொன்னாரு. ரொம்ப பொருத்தமான அர்த்தம். இந்த காலத்துல இந்த அர்த்தத்தை ரொம்ப நாம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தன் மனைவி அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயத்தில் செயல்படுவதை பார்த்து சகிப்பவன் மாத்திரம் தய்யூஸ் அல்ல. அவங்க கூட சேர்த்து சொன்னாங்க, எந்தெந்த செயலெல்லாம் மானக்கேடான கள்ள தொடர்பின் பக்கமாக, அருவருக்கத்தக்க விபச்சாரத்தின் பக்கமாக கொண்டு செல்லுமோ, அந்த செயல் தன் மனைவியிடத்திலே ஏற்பட ஆரம்பித்தவுடன் அதை தடுக்காமல், ரோஷம் கொள்ளாமல் இருக்கின்ற ஒவ்வொரு கணவனும் தய்யூஸ், மானம் கெட்டவர்கள். இன்னைக்கு என்னென்ன காரியம்? ஒரு அந்நிய ஆணை இருக்கும்படியான பெர்ஃபியூம்ஸ், நறுமணங்கள். வீட்டுல இருக்க வரைக்கும் எந்த விதமான அலங்காரம் இல்லை, வெளியே போறோம்னா பெர்ஃபியூம்ஸ். இது தவறான ஒரு பாவத்திற்கான முதல் வழி. அந்நிய ஆண்களோடு சகவாசமான சகஜமான பேச்சு. முதல் வார்த்தை பேசும்போது இடிப்பா இருக்குது, கஷ்டத்தோட பேசுறாங்க, பேச ஆரம்பிக்கும் போது பழகிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப், பிரதர் சிஸ்டர்ஸ் என்னென்னமோ உருவாகுது. இதோட கடைசி மானக்கேடான விஷயம். அது அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆண் மேக்கப்போட, முழுமையான அழகோட, அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக செல்லக்கூடிய ஒரு பெண், அது ஒரு மானக்கேடான விஷயத்திற்கான ஆரம்ப புள்ளி. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், மானக்கேடான விஷயத்திற்கு எதெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருக்குமோ அதை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆணும் தய்யூஸ், மானங்கெட்ட கணவன். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் சொர்க்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அருமையான பெருமக்களே, எனவே நாம் இந்த விஷயத்திலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இமாம்கள், சில அறிஞர் பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும் போது இப்படி எழுதுவாங்க, இந்த ஆயத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணை, பத்தினித்தனமான பெண்ணை, மது அருந்தக்கூடிய, போதை சாப்பிடக்கூடிய, பாவத்தை எளிமையாக நினைக்கக்கூடிய, கள்ள தொடர்புடைய ஒரு ஆணுக்கு தெரிந்து விசாரிக்காமல், நல்லா படிச்சிருக்காங்க பையன், காசு நல்லா வச்சிருக்காருங்க, எப்படி இருந்தா என்னங்க பரவாயில்லைங்க, அதெல்லாம் காலம் போக மாறிடுங்க என்று தன் பிள்ளையை கொடுப்பது ஹராம் இந்த ஆயத்தின் அடிப்படையில். ஏன்னா விபச்சாரம் செய்பவனுக்கு விபச்சாரி தான், விபச்சாரிக்கு விபச்சாரம் தான். நல்ல ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து வைக்க கூடாது இந்த ஆயத்தின் அடிப்படையில. இன்னைக்கு நாம பெண் பார்க்கக்கூடிய இடத்தில், மணமகன் தேடக்கூடிய இடத்தில் படித்திருக்கிறானா, லட்சம் சம்பளம் வாங்குறானா என்று பார்ப்பதை தவிர்த்து நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஆணா, போதை தொடர்பில்லாத ஒரு ஆணா, அந்நிய ஆண் தொடர்பில்லாத ஒரு ஆணா, நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணா, வெட்கமுடைய பெண்ணா என்று பார்க்கிறோமா? நிச்சயமாக கிடையாது.
100% எங்கேயோ ஒரு இல்லா மாஷா அல்லாஹ். தீனை விளங்கிய மேன்மக்களை தவிர்த்து மணமகள் தேடுகின்ற விஷயத்திலே வைக்கப்படும் நோக்கங்கள் என்ன? காசு பணத்தை தவிர்த்து, அழகை தவிர்த்து வேற என்ன இருக்க முடியும்? அருமையான பெருமக்களே, எனவே இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் நாம் ஒரு ஆணுக்கு சரியான துணையை, ஒரு பெண்ணுக்கு அதே மாதிரிதான் இவன் நல்ல ஒழுக்கம் இல்லாத நன்னடத்தை கெட்ட ஆணுன்னு தெரிஞ்சும் அந்த ஒரு நன்னடத்தை கெட்ட ஒரு ஆணுக்கு நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணை நாம் தேடி தருவோமையனால் அதுவும் பாவம். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன். ஒழுக்கம் கெட்ட ஒரு ஆண் அவன் ஒழுக்கம் கெட்ட பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும். அருமையான பெருமக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்கிஹு ஸானி அல் மஜ்லூத் இல்லா மிஸ்லஹு. விபச்சாரம் செய்து கசையடி கொடுக்கப்பட்ட ஒரு ஆண் அவனை போன்ற ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்யணும். நீ சமுதாயத்துல பாருங்க, காலேஜ் படிக்குமோ தெரியாம பண்ணிட்டாருங்க, ஸ்கூல் படிக்குமோ தெரியாம பண்ணிட்டாருங்க. ஏதோ ஒரு பொண்ணோட தாங்க தவறா தொடர்பு, அதுக்கு மேல இல்லைங்க. பையன் நல்ல வசதியான பையங்க. எத்தனையோ ஈமானிய ரோஷம் இல்லாதவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவுடைய ரிவாயத்துகள்ல பதிவு செய்யப்படுது. அவங்க இதே ஹதீஸ் சொல்றாங்க, வலா லா யதுகுலூனல் ஜன்னத. 3 பேர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் யாருன்னா தய்யூர், எந்த விதமான குடும்பத்தை பற்றி கவலை இல்லாத, நடக்கின்ற பாவங்களை பற்றி ரோஷம் கொள்ளாத ஒரு ஆண். அருமையான பெருமக்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் யாரை முற்படுத்துகிறோம்? அல்லாஹ்வையா, அடியார்களையா? அல்லாமா ராஸி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு கொண்டு வராங்க. என்னன்னா, இந்த ஆயத்தை 2 விதமான அர்த்தம் வைக்க முடியும். ஒன்னு அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன். இது கட்டளையா செய்தியா? கவனிச்சாதான் புரியும். நாம இங்க உட்கார்ந்து வேற ஒன்று யோசிச்சோம்னா புரியாது. அதாவது ஒரு நல்ல ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆண் ஒரு நல்ல ஒழுக்கம் இல்லாத பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது கட்டளையா, அல்லது அவரைத்தான் திருமணம் செய்வார் என்பது ரியாலிட்டியான செய்தியா? அல்லாமா ராஸி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு கீழே சொன்னாங்க, இது கட்டளை இல்லை, யதார்த்தமான லைஃப், இப்படித்தான் அமையும். சைக்காலஜிக்கலா ஒரு பாயிண்ட் எழுதுனாங்க. அல்லாமா ராஸி ரஹிமஹுல்லாஹ்வுடைய பிலாசபி ரொம்ப தூரமானது. இன்னைக்கு அவங்க சொன்ன கருத்து 2024 ரொம்ப சரியா இருக்குது. அவங்க எழுதிக்கிறாங்க கிதாபுகள்ல, அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, தான் படைத்த படைப்பினுடைய யதார்த்தம் எப்படின்னா, நல்லவனால நல்லவளோடு மட்டும்தான் வாழ முடியும். கெட்ட நடத்தை உள்ள பெண்ணால் கெட்டவனோடு மட்டும்தான் வாழ முடியும். நாங்க இன்னைக்கு ரியாலிட்டி லைஃப்ல எத்தனையோ கேசஸ பாக்குறோம். நல்ல மதர்சால் நிஸ்வான்ல ஓதன ஒழுக்கமுள்ள குர்ஆன் கற்ற ஒரு பெண்மணி மது அருந்தக்கூடிய ஒரு ஆணோடு வாழ முடியாமல் டிவோர்ஸ். நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஆண், மார்க்கத்தை விளங்கிய ஒரு ஆண், பருதா இல்லாமல், கருப்பொழுக்கம் இல்லாமல், ஹயா இல்லாமல், எல்லா ஆணுக்கு முன்பாகவும் சமமாக நடக்கக்கூடிய ஒரு பெண், அவனோடு இவனால வாழ முடியல, டிவோர்ஸ். அப்ப அல்லாமா ராஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இது ரியாலிட்டி, பிராக்டிக்கல். அப்படிதான். நீங்க மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ முடியாது, வாழ்க்கை சந்தோஷம் இருக்காது. கல்யாணம் பண்ணா சரியா போயிருங்க, கல்யாணம் பண்ணா குடிக்க மாட்டாருங்க, கல்யாணம் பண்ணா போதை பழக்கம் இருக்காது, கல்யாணம் பண்ணா மத்த பொண்ணுங்களை விட்டுருவாரு. இல்லை, சமீபத்துல சுற்று வட்டாரத்துல ஒரு இந்த சம்பவத்தை, இந்த ஆயத்தை விளங்கும்படியாக சொல்ல வேண்டும் என்றால், 5 வருடங்கள் ஒருவருக்கு ஒருவராக பிரியப்பட்டு, 6 வருடங்கள் ஒருவருக்கு ஒருவராக உயிராக பிரியப்பட்டு காத்திருந்து திருமணம் செய்த ஒரு ஆண் ஒரு பெண், 6 வருஷத்துடைய பிரியம். ஆனா 2 வருஷத்துல டிவோர்ஸ் ஆகுது. அதிர்ச்சியான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அவன் இந்த பெண்ணை விரும்புகின்ற காலம் முதல் கொண்டு அவனால் ஒரு பொண்ணோடு வாழ்ந்ததே இல்லை. எப்ப பேசினாலும் ஒரு நாளைக்கு 3 பேர்த்து பேசுவார். அவரால் ஒருத்தரோட மட்டும் சேர்ந்து வாழவே முடியாது. எப்ப தெரியுது? கல்யாணத்துக்கு பின்னால. இப்போ ஒரு கை குழந்தை பிறந்துருது, பிரச்சனை அதிகமாகுது வீட்டுல. ஒரு பெண்கிட்ட அன்னை பெண்கிட்ட பேசுறாரு, மிரட்டி அடிச்சு வைக்கிறாங்க. 2வது பெண்கிட்ட பேசுறாரு, 3வது பெண்கிட்ட பேசுறாரு. அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும், சமீபத்துல டிவோர்ஸ் ஆச்சு. அப்ப நல்ல ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆண் நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணோடு வாழ முடியாது.
வாழக்கூடாது என்பதை விட வாழ முடியாது. திஸ் இஸ் ரியாலிட்டி ஆஃப் பிராக்டிகல் ஆஃப் குர்ஆன். இதான் குர்ஆன் சொல்லக்கூடிய பிராக்டிகல். நீங்க எவ்வளவு மாற்றம் உங்க கருத்தை வச்சாலும் சரி. அப்ப இன்னைக்கு மணமகன் மணமகளை எப்படி தேர்ந்தெடுக்கிற சமுதாயம்? அருமையான பெருமக்களே, உண்மையில் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த ஆயத்தில் நமக்கு தருகின்ற அழகான பாடம் என்றால், நாம் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வரம் தேடுகின்ற பொழுது நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆணை தேட வேண்டும். நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு ஆணா ஒரு பெண்ணா என்று பார்த்துவிட்டு, அதே போல திருமணம் ஆனதற்கு பிறகு மனைவியின் நடத்தையில் தவறுகள் இருக்குமானால் சகித்து கொண்டு ரோஷம் இல்லாமல் இருப்பது முழுக்க முழுக்க ஈமானிய பண்பிற்கு மாற்றமான ஒன்று. அல்லாஹ் அப்படிப்பட்ட நபர்களை மறுமையில் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். 4வது வசனம், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், பத்தினித்தனமான பெண்கள், நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்கள், அவர்கள் விஷயத்தில் அவதூறு இட்டு கட்டக்கூடியவர்கள். இட்டு கட்டுறதுன்னா 2 வகை இருக்கு. ஒன்னு அவதூறு, இட்டு கட்டுறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, சாதாரணமா ஒரு விஷயத்துல செய்யாத ஒரு வேலை செஞ்சாருன்னு சொல்றாரு. இவர் பொருள் இருந்துச்சு காணா போய் இவதான் எடுத்தாருன்னு சொல்றாரு. அவர் எடுக்காமலே எடுத்தாருன்னு சொல்றாரு. இதுவும் அவதூறு. ஆனா இதுல உச்சகட்டமான இட்டு கட்டுதல்னா என்னன்னா, ஆக மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம் என்னன்னா, ஒரு பத்தினித்தனமான நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணை சாதாரணமா ஒரு பெண்ணை டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி ஒரு தவறான செய்தியை சொல்லுவார். என்னால் ஊர்ல பரப்புகிறார் லேசா. வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், செஞ்சிட்டார் வேலையை. இப்ப குர்ஆன் சொல்லுது, சும்ம லம் யக்து பி அர்பஅத்தி ஷுஹதா, இந்த பெண் தவறாகத்தான் நடந்தால் என்பதற்கு 4 சாட்சி கொண்டு வரவில்லை என்றார். எத்தனை சாட்சி? அந்த 4 பேர் எப்படி சொன்னோம்னா, இந்த பெண் தவறு செஞ்சதை நாங்க கண்களால பார்த்தோம். வீட்டுக்குள்ள போனாங்க, எல்லாம் போச்சுங்க. இவர் மிகப்பெரிய அவதூறு இட்டு கட்டினார். இவர் இட்டு கட்டியவர். அந்த பெண்ணையும் அந்த ஆணை அங்க பார்த்தோங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, நல்லா பாதுகாக்கணும், எல்லாம் நடந்து போச்சுங்க. யார் பார்த்தது? பார்த்ததற்கான சாட்சி எங்கே? 4 சாட்சி. மார்க் சொல்லுது, 4 பேத்துல ஒருத்த தடுமாறினா கூட அந்த குற்றம் ஏத்துக்கப்படாது. சும்ம லம் யக்து பி அர்பஅத்தி ஷுஹதா, இட்டு கட்டின விஷயத்துக்கு 4 சாட்சி கொண்டு வர முடியல. எதை சொன்னாலும் ஒரு பெண் மேல பத்தினி பெண் மேல எதை அவதூறாக சொன்னாரோ அவரால் கொண்டு வர முடியல. மார்க் சொல்லுது, ஃபஜ்லிதுஹும் தமானீன ஜல்தத்தன், அவரை கசை அடி அடியுங்கள், 80 அடி. நான் போன ஆயத்துகள்ல இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல சொன்னேன், கசடி என்பது நாம் வைத்திருக்கக்கூடிய சாட்டை போல் அல்ல. அரபு மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாட்டை ஜெல்த் என்பது மிக கடுமையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒரே ஒரு அடியிலேயே ஒரு கோட்ல ரத்தம் பீரிட்டு வர மாதிரி ஆகிரும். தோலும் ரத்தமும் கலந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி ஆகிரும் ஒரு அடியிலேயே. 80 அடி அடிச்சோம்னா அவர் உடம்புல உசுறு மட்டும்தான் மிச்சமா இருக்கும். அதாவது உசுரை மட்டும் விட்டுரு. ஃபஜ்லிதுஹும் தமானீன ஜல்தத்தன். இது 2வது விஷயம். அதாவது இட்டு கட்டுறாரு, 4 சாட்சி கொண்டு வர முடியல, இது ஆக்ஷன். இதோட ரியாக்ஷன் என்ன? 80 அடி அடிக்கணும். 2வது அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, வாழ்க்கையில் அதற்கு பிறகு அவன் சாட்சி எங்கும் ஏற்கப்படாது. எந்த இஸ்லாமிய நீதிமன்றத்தில் எந்த கேஸ் வந்தாலும் அவன் வார்த்தை ஏற்கப்படாது. ஏன்? அவன் ஒரு பத்தினித்தனமான பெண்ணையே இட்டு கட்டுவதற்கு தயாரானவன். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, பின்னாடி வரும். முதல்ல ஆயத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா. 3வது அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான், உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், இவர்கள் பாவிகள். இவர்கள்ட்ட நீங்க எந்த நிலவை எதிர்பார்க்க முடியாது. இப்ப இந்த ஆயத்துல 3 விதமான தண்டனை சொல்லப்படுது. ஒன்று 80 கசையடி, 2வது சாட்சி ஏற்கப்படாது, 3வது இவர்கள் பாவிகள். எதற்காக? ஒரு பெண்ணை இட்டு கட்டி தவறான ஒரு பட்டத்தை சூட்டி அதை அவர்களால் நிரூபிக்க முடியல. இன்னைக்கு சர்வசாதாரணம் நடக்குது. ஒரு நைட்டு ஒரு பெண் வீட்டுக்குள்ள போறத பாக்குறாரு, அல்ல ஒரு ஆண் அந்த பெண் வீட்டுக்குள்ள போறத பாக்குறாரு. என்ன சொல்றாரு? அவங்களாம் அப்படிதாங்க, ஒரு மாதிரி இந்த தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த பேரை மதில் சொல்ல முடியாது, அவங்க அது மாதிரிங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இவ்வளவு பெரிய பாவிங்க. யார் பார்த்தது? கண்களால் பார்த்தது யார்? 4 சாட்சி கொண்டு வர முடியுமா?
இஸ்லாமிய நீதிமன்றம் இருக்குமையினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை போன்றிருக்குமையினால் 80 கசையை நிறைவேற்றுவது இஸ்லாமிய சட்டம். யாரை கேட்டு சொல்றோம்? நம்ம இன்னைக்கு சர்வ சாதாரணமா சொல்றோம். அவங்க ஒருவேளை வீட்டுக்குள்ள போய் பேசியிருக்கலாம், வெறுமனே முத்தங்கள் மட்டும் கொடுத்திருக்கலாம், கட்டி மட்டும் அணைத்திருக்கலாம். விபச்சாரம் என்ற சட்டத்தை, அது ஒரு பட்டத்தை சூட்டுவதற்கு அல்லது ஒரு பெண்ணின் மானத்தை களங்கப்படுத்துவதற்கு இஸ்லாத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது. 4 சாட்சி கொண்டு வரணும். கொண்டு வர முடியல, 80 கசையடி. 2வது சாட்சி ஏற்கப்படாது. 3வது அவர் பாவி. இப்ப ஏன் சொல்றோம்னா, அடுத்த ஆயத்தை பாருங்க. இல்லல்லதீன தாபு மின் பாதி தாடி. இத மாதிரி இட்டு கட்டினாரு, 80 அடி வாங்கிட்டாரு, சாட்சி ஏற்கப்படாது. அவருக்கு பாவின்ற பட்டம் சூட்டப்பட்டதற்கு பிறகு, மின் பாதி தாலிக்க பிறகு தௌபா செய்து விடுவாரையானால், அவரை சீர்திருத்தம் செய்து கொள்வார்களேயானால், அப்படின்னு ஆயத்து முடியுது. இவர்களை தவிர அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறார். இப்ப இந்த ஆயத்துல ஒரே ஒரு சாராரை மட்டும் அல்லாஹ் விதிவிலக்காக்குறான். இட்டு கட்டினாரு, அடி வாங்கினாரு, நிறைவேற்றப்பட்டுருச்சு. அதற்கு பிறகு அவர் தௌபா செய்தால் அவர்களை தவிர. இவர்கள் எதிலிருந்து தவிர? அதான் விஷயம், கருத்து வேறுபாடு. இவர் வெறுமனே பாவின் மட்டும் சொல்ல மாட்டோமா? தௌபா செய்வதற்கு பாவிங்க, தௌபா செஞ்சுட்டாருன்னா பாவின்னு சொல்லக்கூடாது, அது மட்டுமா? அல்லது அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அவர் சாட்சி இதுவரைக்கும் ஏற்கப்படல, தௌபா செஞ்சிட்டதுனால சாட்சி ஏற்கப்படுமா? இந்த விதிவிலக்கு புரியுதா? முதல்ல ஆயத்து புரியுதில்ல? தௌபா செய்யறதுக்கு முன்னால 3 முடிஞ்சு போச்சு. தௌபா செஞ்சுக்கிட்டா விதிவிலக்கு இவர் இனிமேல் பாவி இல்லை அப்படிங்கிறது மட்டுமா? பாவியும் இல்லை, சாட்சியும் ஏற்கப்படும். எதுவா? 2 கருத்துல என்ன? அறிஞர் பெருமக்கள்ல மிகப்பெரிய சாதார சொன்னாங்க, அவர் தௌபா செய்து விடுவார் என்னால் அவருடைய சாட்சியும் ஏற்கப்படும், அவர் பாவி என்ற பட்டத்திலிருந்து வெளியே வந்து விடுவார். இஸ்லாத்தினுடைய ஒரு இறக்க குணம். இன்னொரு சாரார சொன்னாங்க, இப்ராஹிம் நஹை போன்ற தாபிஈன்கள்ல இன்னொரு சாரார சொன்னாங்க, இல்ல அவர் மௌத்தாகிற வரைக்கும் சாட்சி ஏற்கப்படாது. அவருடைய பேச்சு எந்த இடத்திலும் ஒரு சாட்சியாக அங்கீகரிக்கப்படாது. பாவியின் மட்டும் சொல்ல மாட்டோம், தௌபா செஞ்சுட்டாரு, இனி அவர் பாவின்னு சொல்ல மாட்டோம், தௌபா செஞ்சுட்டாரு, அவ்வளவுதான். ஆனா சாட்சி ஏற்கப்படாது. 2 சாராருடைய கருத்தாக இருக்கின்றது. நாம் கருத்து வேறுபாட கருத்தாக விட்டுருவோம். நாம இந்த ஆயத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போனா, இன்னைக்கு தஃப்சீர் கிளாஸ்ல ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் தான். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்து கீழே தஃப்சீர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆயத் வல்லதி யர்மல் முஹ்ஸனாத் ரொம்ப அற்புதமான 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹிக்மத்தான ஆள் பாருங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட நுட்பம் உடையவன் சொன்னா, ஒருவன் கொலை செய்தான் என்பதற்கு 2 சாட்சி தான் தேவை. அப்துல்லான்றவன் அவர் கொலையாளி, அவர் கொலையாளின்னு சொல்லி எத்தனை சாட்சி தேவை? 2 சாட்சி. கொலை செஞ்சது கண்ணால பார்த்திருக்கணும் இஸ்லாமிய சட்ட அடிப்படையில. ஆனா மார்க்கம் இங்க பாருங்க, ஒரு பத்திரித்தனமான பெண்ணை அவள் விபச்சாரம் செய்தால் என்ற குற்றம் சாட்டக்கூடியவன் எத்தனை சாட்சி கொண்டு வரணும்? எத்தனை சாட்சி? 4 சாட்சி. இதை குறிப்பிட்டு காட்டிட்டு இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஹிக்மத் உடையவன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், என்னங்க கொலை செஞ்சா மட்டும் 2 சாட்சி போதுங்கிறீங்க, அவர் கொலைதான் பெரிய பாவம், அதுக்கே 2 சாட்சி போதுங்கிறீங்க, ஒரு பெண்ணை ஒரு பொம்பளை பிள்ளை போயிட்டு இருந்துச்சு, அது தப்பாக தெரியாம வாய்த்தவரை சொல்லிட்டா அது 4 சாட்சி கொண்டு வரணுங்கிறீங்க. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவேளை கொலை செய்தவன் இவன் தான் கொலையாள் என்பதற்கு 4 சாட்சி கொண்டு வரணும், அது முடியாது. ஏன்னா கொலை ஒரு கோபத்தால், ஒரு பழி வாங்குவதால் திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒண்ணு. அதுல அந்த நேரத்துல ஒருத்தர் 4 பேர் சேர்ந்த கொலையை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இன்னே சிசிடிவி கேமரா வந்துருச்சு, எல்லாம் பாக்குறாங்க, பிடிக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது இல்ல. அப்போ அது கொலை செஞ்சாங்கிறதுக்கு 4 சாட்சி கம்பல்சரியா தேவை. ஒருத்தன் அதுல தவறா சொல்லிட்டாலும் அவன் கொலையாளியாக கருதப்படாது என்று சொன்னால், மார்க் அடிப்படையில கொலையாளிகள் எண்ணிக்கை அதிகமாயிடும். தைரியம் வந்துடும். 4 பேர் தான் தண்டிப்ப, 4 பேர் இல்ல என்ன செய்வ? 3 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் என்ன செய்வ? கொலையாளி இல்லை. அதனால மார்க் என்ன செய்யுதுன்னா, கொலை விஷயத்தில் குறைப்பதற்காக 2 இருந்தா போதும்.
அப்ப அந்த பாவத்திற்கு 2 போதும், 4 கொண்டு வர முடியாது ரியாலிட்டி அடிப்படையில. ஆனால் 2வது விஷயம் பாருங்க, ஒரு பெண்ணை தவறானவள் என்று சொல்வதற்கு 4 சாட்சி தேவை. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய மானத்தை மறைப்பதற்காக எவ்வளவு அல்லாஹ் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான்னா, நீ ஒருத்தர் வச்சுதான் தப்பா சொல்ல முடியாது, 4 கொண்டு வரணும். ஏன் 4? 4 வைத்தால்தான் அந்த பெண்ணை அந்த தவறான குற்றச்சாட்டிலிருந்து காப்பாற்ற முடியும். ஒருத்தர் சொன்னா 4 பேர் சொல்லணும். ஏன்? ஒரு பெண்ணுடைய மானம் அவ்வளவு முக்கியமானது. சாட்சிய தேவையில்ல 2 பேருன்னா நான் செட் பண்ணிட்டு போட்டு போயிடலாமே, சர்வசாதாரணம் அல்ல. இப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில், மார்க்கத்தினுடைய பார்வையில் ஒரு குற்றவாளி தப்பிப்பதை விட மிக ஆபத்தான ஒன்று, ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு ஆண் ஒரு பெண் அவர்கள் குற்றச்சாட்டப்படுவது அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம். அதனால 4 சாட்சி. அருமையான பெருமக்களே, இப்ப இந்த இடத்துல நாம இந்த கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஹிக்மத் என்ன அப்படின்னா, ஒருவேளை 4 சாட்சின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, 4 சாட்சி கொலைக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களால பழி வாங்குதல் திமா, இவரை கொலை செஞ்சாரு அதற்கு பகரமா இவர் கொலை, அதை உங்களால நிறைவேற்றவே முடியாது. எது வரைக்கும்? 4 சாட்சி கொண்டு வரைக்கும். அதனால 2 இருந்தாலே போதும், அவனை கத்தல், பழிக்கு பழியாக, உயிருக்கு உயிராக எடுக்க முடியும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தன் கொலையாடி, இவன் தான் கொலையாடி நம்ம சொல்றோம்னா, சமுதாயத்தில் அவனுக்கு ஏற்படும் அவலமான பெயரை விட ஒரு பெண் பத்தினித்தனமானவள், தவறான நன்னடத்தை கெட்டவள் என்ற பெயர் சொல்லப்படுமையினால் இவள் சந்திக்கும் பாதிப்பு தான் அதிகம். ரியாலிட்டியா பாருங்க, இன்னைக்கு கொலை செய்யறவனா பெருமையா இல்லையா? அன்னைக்கு பெருமையா இருப்பாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி. ஆனா எந்த பெண், ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பெண் தவறான சுட்டி காட்டப்பட்டால், இமாம் சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கு மாத்திரமல்ல, அது அந்த குடும்பத்தையும் காயப்படுத்தும். நீ பாக்குறமா இல்ல, ஒரு பெண்ணை குறை சொல்லிட்டாங்கன்னா அந்த பெண்ணுடைய வீட்டுல யாரும் பொண்ணு எடுக்கிறதே இல்லை. ஏங்க அவங்க அக்கா அப்படியாங்க, தங்கச்சி அப்படியாங்க, எங்க அந்த வீட்டுல அந்த பொண்ணு அப்படிங்க, இந்த பொண்ணை நீங்க பார்க்காதீங்க. ஒரு சந்ததிக்கு மட்டுமல்ல, அடுத்த சந்ததி வரை அந்த பேச்சு போகுது. ஆனா சாட்சி, எந்த சாட்சியுமே இல்லை. அதனால மார்க் என்ன சொல்லுச்சுன்னா, ஒருவரை நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னால் 4 பேர் கம்பல்சரியா வேணும். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 80 கசையடி கொடுக்கும் பொழுது பகிரங்கமா கொடுக்கணும், மறைவா கொடுக்க கூடாது. ஒரு ரூம்ல வச்சு அடிச்சுட்டு போய் முடிச்சுட்டு வேண்டியதானாங்க. ஒரு பெண் அவர்கள் அபாண்டமா பலி சுமத்துறாரு, கூப்பிடுறாங்க, 4 சாட்சியில அடிச்சு விட்டுறாங்கல்ல. மார்க் என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு அடித்தால்தான் அந்த பெண் நிரபராதியாக மாறுவாள், இவன் குற்றவாளியாக மாறுவாள். மார்க்கம் பாருங்க, எல்லா ஸ்டெப்லயுமே என்ன செய்யுதுன்னா, ஒரு தவறு செய்யாத ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவர்கள் மானம் பறிக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன உரிமை இருக்கின்றது? சாதாரணமா சொல்றோம், இன்னைக்கு அவன் தவறானவங்க, அவ தவறானவங்க, உங்களுக்கு தெரியாத நாங்க அங்கெல்லாம் பார்த்தவங்க, இங்கெல்லாம் பார்த்தவங்க, தவறு செய்வதை பார்த்தோமா? தவறு செய்வதை சாட்சிகளோடு பார்த்தோமா? ஒரு வார்த்தையின் வாயிலிருந்து இன்னொருவனு கடக்கிறது. ஒரு நண்பன்ட்ட சொல்ற ஒரு வார்த்தையை எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? பார்த்ததை வைத்தா, கேட்டதை வைத்தா, பார்த்ததுக்கு சாட்சி இருக்கின்றதா, என்ன தவறு செய்தார்கள், எதையும் தெரியாமல் ஒரு பெண்ணை பற்றி, ஒரு ஆணை பற்றி தவறான ஒரு பட்டம் சூட்டுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வேண்டுமானால் இஸ்லாமிய ஆட்சி இல்லாததால் தப்பித்து விடலாம். நான் சொன்ன வார்த்தையை வறுமையில் நிரூபிக்காத வரை சொர்க்கத்தினுடைய வாசலில் கால் வைக்க முடியாது. அருமையான பெருமக்களே, அப்ப அல்லாஹ்வே ஒரு பெண்ணை தவறு சொல்வதற்கு பல்வேறுபட்ட தடங்கல்களில் கட்டுப்பாடு வைத்திருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய நாவுகளை கட்டுப்பாடுகளை போட வேண்டும். யாரை பற்றியும் தவறான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள், இட்டுக்கட்டான வார்த்தைகள், பாவத்தை சம்பந்தப்படுத்தி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவரை சொல்லிவிடுமோ எனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களில் அந்த வார்த்தைகளே சொர்க்கத்திற்கு போகுவதை விட்டும் தடுக்கின்ற ஆயுதமாக மாறிவிடலாம். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எல்லா பாவத்திற்கு பின்னாலும் வைத்திருக்கின்ற ஒரே ஒரு சொல்யூஷன், இல்லல்லதீன தாபு, செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். தௌபா என்பது கடந்த வாரங்களில் சொன்னதை போல 3 விஷயங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒன்று, நினைத்ததை, செய்ததை நினைத்து நினைத்து
கை சேதம் அடையணும், பெருமை கொள்ளக்கூடாது. மாஷால பாவம் பண்ணிட்டோங்க, அப்படி இல்லை, கை சேதம் அடையணும். இரண்டாவது அல்லாஹ்வுக்கு முன்னால மண்டியிட்டு இறைவா என்னை மன்னிப்பாயாக இந்த பாவத்திலே என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். மூன்றாவதாக வரும் காலங்களில் மௌத் வரைக்கும் ரப்பே இந்த பாவத்தின் பக்கமாக நெருங்க மாட்டேன் என்ற தௌபாவை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் தௌபா. இப்படிப்பட்ட விஷயத்தை யார் செய்வார்களோ ஃபஇன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய வசனங்கள் வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் என்று ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒன்று ஆரம்பிக்கிறது. இந்த சூராவுடைய மைய கருத்து அதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம். என்ன சொல்ல போனா, பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த எப்படி அபூ தாலிப் ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரண சமயத்தில் பெருமானார் துன்பத்தை அனுபவித்தார்களோ அதுபோல கடுமையான சோதனை சந்தித்த நேரங்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட இட்டுக்கட்டுகள், அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள், அந்த சம்பவம் முழுக்க இஸ்லாமிய சமுதாயத்திற்கு குறிப்பாக ஆண்களும் பெண்களுக்கும் மிகப்பெரிய அதிகமான படிப்பினைகளை விட்டு சென்றிருக்கிற ஒரு சம்பவம். எனவே அந்த அடிப்படையில் நாம் அந்த வரக்கூடிய வசனங்களை கவனமாக மேற்கோள் எடுத்து அது விஷயங்களை படித்து நாம் பயன்பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இந்த விஷயங்களில் என்ன தவறுகள் நடந்திருக்கின்றதோ நம் வாழ்வில் நம் நாவுகள் மூலமாக நடக்கக்கூடாது. நம்முடைய குணங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் வரக்கூடிய வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளையும் ஓதுவதோடு மாத்திரமல்லாமல் விளங்குவதோடும் அதை அமல் செய்வதோடும் சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற நல்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹோடு மரணிக்கக்கூடிய பாக்கி நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.